நம்ம நியூஸ போடக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி மிரட்டணும்ல, அதையும் சேர்த்து போடுவேன்னு சொல்றான்டா. ஓனர் வரைக்கும் எப்படி அந்த நியூஸ் போச்சு? எப்படி போகும்? எல்லாம் அந்த இனியன் ராசாத்தி பண்ண வேலையா இருக்கும். இங்க சொல்லி வேலைக்கு ஆகலன்னு நேரா பத்திரிக்கை ஓனரை போய் பார்த்து பேசியிருக்காங்க. அவளை எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அண்ணே, கோவப்படாதீங்க. இந்த நேரத்தில் நாம் நிதானமாக யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா அந்த ராசாத்திக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கு. தந்திரமாக ஏதாவது செஞ்சு தான் காரியத்தை முடிக்கணும். நம்ம அரசியல் சாணக்கியத்தனத்தை இப்போதான் யூஸ் பண்ணணும். நீ என்ன சொல்ல வர? அப்படி கேளுங்க. நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். இதை பண்ணுங்கண்ணே. ஹலோ பாரி, நான் சேர்மன் பேசுறேன். தம்பி இல்லை, மில்லு வரைக்கும் போயிருக்கான். சேர்மன், நான் நேசமணி தான் பேசுகிறேன். பாரி கிட்ட தான் பேசணும். அவன் ஃபோனை வச்சுட்டு மில்லு வரைக்கும் அர்ஜென்ட்டாக போயிருக்கான். என்ன விஷயம் சொல்லுங்க. முருகா, சரி, நான் சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கே வரேன். நான் வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் இல்ல சும்மா பணம் கொடுக்குறேன், அது என்னோட பிரச்சனை. பணம் வாங்குறவங்களோட பிரச்சனை. இதுல உங்க மகனும் மருமகளும் எதுக்கு தலையிடணும்? அது மட்டும் இல்ல, என்ன பத்தி ஆனந்த தென்றல் பத்திரிக்கையில போய் தப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க தப்பு பண்ணா அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. முருகா, என்ன பத்தி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு தெரியாதது இல்ல, என்ன சின்ன வயசுல இருந்தே நீங்க பாத்திருக்கீங்க. நான் யாரு, எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் இப்ப வரைக்கும் நம்ம சொந்தம்னு தான் நான் அமைதியா இருக்கேன். ஒழுங்கா உங்க மகனையும் மருமகளையும் கொஞ்சம் கண்டிச்சு அடக்கி வைங்க. ஆனந்த தென்றல்ல என்ன பத்தி எந்த நியூஸும் வரக்கூடாது. அதுக்கு முதல்ல ராசாத்திக்கு போன் பண்ணி பத்திரிக்கைக்காரங்க கிட்ட பேச சொல்லுங்க. அப்படி இல்ல, அதே பத்திரிக்கையில கேஸ் வெடித்தது, ராசாத்தி இனியன் என்ற 2 பேர் இறந்துட்டாங்கன்னு இன்னொரு நியூஸ் வரும். என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்ப அவங்க கிட்ட என்ன பத்தி எதுவும் போட வேண்டாம்னு சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. சொன்னா உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்ன புரிஞ்சுதா? நான் சொன்னதை செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்துக்கங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்றேன். நல்லது. முருகனே துணை. ராசாத்திக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சேர்மன் வேற ரொம்ப மோசமானவன். அந்த சேர்மன் இனி ராசாத்தி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். இப்ப என்ன பண்றது? நேர்ல போய் அவங்கள பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். பெரியப்பா, இனியா வாங்க பெரியப்பா. மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வரப்பா. வாங்க மாமா.
உட்காருங்க பெரியப்பா. வாங்க உட்காருங்க. ஆ, நான் நீ டீ உட்காரு. போட்டு எடுத்துட்டு வரேன். இருமா ராசாத்தி, நீ இருமா. என்ன பெரியப்பா திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? வீட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சேர்மனை பத்தி பத்திரிகையில் ஏதாவது போட சொன்னீங்களா? ஆமா பெரியப்பா. நமக்கு எதுக்குப்பா ஊர்வம்பெல்லாம்? என்ன பெரியப்பா சொல்றீங்க? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு கொடுத்த பணத்துக்கு மேல வட்டி வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் ஜனங்க அவங்க கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவனை அப்படியே சும்மா விட சொல்றீங்களா பெரியப்பா? தெரியுதுனியா, அதுக்குன்னு மாமா, இந்த மாதிரி யாராவது தட்டு கேட்டாதான் அவன் ஒழுங்கா இருப்பான். இல்ல இந்த பணத்தை வச்சு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். மாசம் பூரா வேலை செஞ்சு வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு வராங்க. ஒழுங்கா அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட போட முடியல. அதை நினைச்சாதான் மாமா வேதனையா இருக்கு. அதெல்லாம் சரிம்மா, அதுக்கு நாம ஏன் சேர்மனை பகைச்சுக்கணும்? கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுத்து உதவலாம். அதை விட்டுட்டு யார் எப்படி போனா நமக்கு என்ன? என்ன பெரியப்பா சொல்றீங்க? நம்ம கொடுக்கறத வச்சு அவங்களால எப்படி வாழ முடியும்? அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வேலை வேணாமா? அதை போய் அந்த சேர்மன் கெடுக்க பாக்குறான். நீங்க சும்மா விட சொல்றீங்களா? ஆமா மாமா. ராசாத்தி, நீ அவன் கூட சேர்ந்துட்டியம்மா. அந்த சேர்மன் எனக்கு ஃபோன் பண்ணி என் விஷயத்தை தலையிட வேணாம்னு சொல்லுங்க, அப்படி தலையிட்டா அவங்க 2 பேரையும் கொன்னுடுவேன்னு சொல்றாமா. நமக்கு எதுக்குமா ஊர் பிரச்சனை? நம்ம வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாம இருக்கோம். நீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சதே என்னால தாங்க முடியல. அந்த சேர்மனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க என்னப்பா பண்ணுவோம்? எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மாமா, அவன் சும்மா அப்படிதான் மிரட்டுவான். அவனால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா பெரியப்பா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். இந்த விஷயத்துல ராசாத்தி என்ன முடிவெடுத்தாலும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். இத கேட்கும்போது ஊர்க்காரனா எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா ஒரு அப்பனா பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுப்பா. மாமா, நீங்க இத பத்தி எந்த கவலையும் படாதீங்க. எல்லாம் ஊருக்காக தான். அவங்களுக்கு உதவி பண்றதுனால எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்படி எதுவும் ஆகாது மாமா. ஏன்னா என் கூட மாமா இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. என்னப்பா நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? பெரியப்பா, எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா, இதுக்கும் அந்த சேர்மன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதான்ப்பா எனக்கு வேணும். ஊர் வாழ்க்கையும் முக்கியம்தான், உங்க வாழ்க்கையும் முக்கியம். நல்லா இருங்கப்பா. நான் வரேன். ம், சரி. இனியா, அந்த சேர்மன் கொஞ்சம் விவகாரமான ஆளு, என்ன வேணாலும் பண்ணுவான். ஜாக்கிரதையா இருப்பா. சரி பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன். ம், சரி மாமா. வரேன். ம். ஹலோ. ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. என்ன உங்க மகன்கிட்டையும் மருமகிட்டையும் பேசிட்டீங்கல்ல? பேசிட்டேங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படியே இருந்தா நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போறேன்? பேசிட்டேன், ஆனா அவங்க கேட்குற மாதிரி தெரியலையே. என்ன நேசமணி ஐயா, என்னை பத்தி தெரிஞ்சுமா நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன பண்ண முடியும்? அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்ப சரி, நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். அவசரப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஹலோ 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 சேர்மன்.
மாமா சொல்லு ராசாத்தி. உங்களுக்கு தோசை ஓகே தானே? என்ன டிஃபன் ரெடி பண்ண போறியா? ஆமா மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சுமார். அப்ப சாப்பிட வேண்டாமா? சாப்பிடலாம், ஆனா நீ சமைக்க வேணாம், நான் சமைக்கிறேன். மாமா சும்மா விளையாடாதீங்க மாமா. இதுல என்ன விளையாட வேண்டியிருக்கு? நீ உட்காரு, நான் சமைக்கிறேன். உட்காரு. மாமா வேண்டாம் மாமா. உட்காருங்கிறேன்ல, உட்காரு. பேசாம உட்காரு. இங்க பாரு, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நான் பாத்துக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், சரியா? மாமா நான் ஒண்ணுல தோசை ரெடி. மாமா நானே பண்ணிருப்பேன்ல, கையெல்லாம் மாவு. அதனால என்ன, தொடச்சா சரியாயிடும். தோசை சுட்டதுக்கு ஒரு அடையாளம் வேணா, அதான். சரி கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயா, நீ சாப்பிடறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வந்த. நீ சும்மா உட்காரு, நான் தான் ஊட்டி விடுவேன். நல்லா இருக்கா? ம். மாமா நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இல்ல நீங்களும் சாப்பிடுங்க. ஏய், நான் தான் சொல்றேன்ல. ம். சாப்பிடுங்க. ஏய், இரு வரேன். குடு. கை கழுவு. குடி. ம். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் மாமா. ஏன் அப்படி சொல்ற? உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்காருல்ல. மாமா நான் நிஜமா தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து தாங்குன்னு தாங்குறீங்களே, நான் ஜெயிக்கிறதுக்கு பின்னால நின்னு சப்போர்ட் பண்றீங்க, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? என்ன தெரியுமா, நான் மட்டும் இல்ல, எந்த ஒரு புருஷனும் தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பான். நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மாமா, உங்க அளவுக்கு நான் யாரையும் பார்த்ததில்ல. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் மாமா. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், நீ அதிர்ஷ்டக்காரி தான். ம்? மாமா ம். உங்க தோல்ல சாஞ்சுக்கணும் போல இருக்கு மாமா. அவ்வளவுதானே?
என்னங்க என்னங்க என்னடி விடிஞ்சிருச்சுங்க. அதுக்குள்ளயா? எந்திரிங்க. ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. முருகா. இந்தாங்க காஃபி. அண்ணா 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 சீக்கிரம் வாங்கண்ணா. இவன் ஒருத்தன். அண்ணா என்னடா இது? அண்ணா இரியா வர. உனக்கு என்னடா பிரச்சனை? இன்னைக்கு நாளே சரியில்லை. நான் சிஎம் ஆகி பிஎம் ஆகுற வரைக்கும் போய்கிட்டு இருந்தேன். நடுவுல இவ வந்து எழுப்பி விட்டா. அபச குணமா நீ காலையிலே கத்திக்கிட்டு கிடக்க. முருகா, என்ன மன்னிச்சிரு. நான் பேசல, நீயும் என்ன பேச வைக்கல, இவங்க பேச வைக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் சிஎம் ஆகிற கனவை மட்டும் எனக்கு களைய விட்டுறாத. அண்ணா முதல்ல சேர்மன் பதவியை தக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிஎம் பதவி பிஎம் பதவிக்கெல்லாம் ஆசைப்படலாம். ம், என்ன முறைக்காதீங்கண்ணா. இந்த பாருங்க ராசாத்தி யூனியன் பண்ண வேலையை. ஹலோ, சொல்லுங்கக்கா. நான் என்ன சொல்ல, உன் புருஷனை பத்தி ஊரே பேசுது. நான் கூட அவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன்டி. போச்சு போச்சு, ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, என்ன பண்ணுவேன்? வெளியில தலை காட்ட முடியல. என் மான மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. நான் என்ன பண்றது இப்ப? ஏய், ச்சே, நிறுத்துடி. சும்மா காதுல வந்து கத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற கோவத்துல நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முருகா. சொல்லுங்க. என்னத்த சொல்றது? அந்த ராசாத்தை அடங்கவே மாட்டாளா? ஏன், என்ன ஆச்சு? தென்றல் பத்திரிகையில என்னை பத்தி தப்பு தப்பா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அந்த ராசாத்தியோட வேலை தானே? ஏம்மா, நீங்க சொல்லித்தானமா நான் இதெல்லாம் பண்ணேன். இப்ப என்னடான்னா என் பதவிக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கு. இப்போ எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஃபேக்டரியை கொளுத்திருவேன் மிரட்டினது கூட நீங்க சொல்லித்தானமா பண்ண. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க எதுக்கு இருக்கோம்? அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அதுக்கு இல்லம்மா, என்னை பத்தி ஊரு முழுக்க தெரிஞ்சு போச்சு. இனி நான் ஓட்டு கேட்டு போய் நின்னா யாருமா ஓட்டு போடுவாங்க? காரி துப்ப மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற ஒரு பையன் என்னை மதிக்கவும் மாட்டான், ஓட்டும் போட மாட்டான். என் மேல இருக்கிற பயமே போயிடுமா. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. முருகா, நான் சொல்றத பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் வராது, உங்க பதவிக்கும் ஆபத்தாகாது. என்னது? திரும்பவும் நீங்க சொல்றத கேட்கணுமா? பண்ணுனது பத்தாதா? ஏமா, இனி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. சரி சரி, சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. சரி. ம். முருகா, என்னை மட்டும் காப்பாத்து.